இந்த பிள்ளைக்கு ஒரு அசாதாரணமான குடும்ப பின்னணியம் இருந்தது என்று திருமறை சொல்கிறது. ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இந்த பிள்ளைக்கு இருந்ததை பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு குரு இருந்தார். அவர் மனைவி ஆரோன் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று மக்கள் வியக்கவும், இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இயேசு சுவாமி சாட்சி சொல்லவும் காரணம் இந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு முறை என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு குடும்ப பின்துணை இந்த பிள்ளை யோவானுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பிள்ளையினுடைய பெற்றோரை நாம் பார்க்கின்ற போது லூக்கா 1:5 சொல்கிறது, அபியா என்னும் குடும்பத்தில் ஆசாரிய வகுப்பில் உள்ள சகரியா என்ற குரு, ஒரு ஆசாரியன் இருந்தார். இவர் இந்த யோவானுக்கு தந்தையாக இருந்தார். பொதுவாக எருசலேம் தேவாலயத்தில் தூபம் காட்டுவதற்காக 24 குழுக்கள் இருந்தது. இந்த 24 குழுக்களிலே 24,000 பேர் இருப்பார்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த தூபம் காட்டுகின்ற பணிகளை எல்லாம் செய்வதற்கு பல குழுக்களாக எருசலேம் தேவாலயத்திலே ஆசாரியர்களை பிரிப்பார்கள். அதாவது பல செக்ஷன்ஸ், கேட்டகரிஸ் ஆக பிரிப்பார்கள். அந்த 24 கூறுகளிலே ஒரு பிரிவு அபியா என்ற ஆசாரிய குடும்ப பிரிவு. இந்த பிரிவிலே உள்ள ஒருவர் தான் சகரியா, யோவானுடைய தந்தை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, குருத்துவ பணி மரபிற்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது சகரியாவின் பேருக்கு விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு ஆசாரிய பின்னணியத்திலே பிறந்த சகரியாவினுடைய மகன் இந்த யோவான். தந்தையினுடைய பகுதி அது. தாயை நாம் பார்க்கின்ற போது அவருடைய தாய் எலிசபெத் ஆரோன் வழி வந்தவர். ஆரோன் யார்? ஆரோன் யார் என்று நாம் பார்க்கின்ற போது பூமியிலே முதலாக ஆசாரியராக ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த ஆரோனுடைய குடும்பத்திலே பிறந்தவர் இந்த யோவான். ஆக இந்த யோவான் இவ்வளவு சிறந்த ஒரு பிள்ளையாக வளருவதற்கு காரணம் ஒரு நல்ல ஒரு குடும்ப பின்துணை, குடும்ப பாரம்பரியம் இவருக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். குடும்ப பாரம்பரியம் என்று சொல்கின்ற போது ஏதோ பெரிய குடும்பத்தில் பிறக்கணும், ஆசாரிய குடும்பத்தில் பிறக்கணும், இவங்களுக்கு தான் வாழ்வு உண்டு என்று அல்ல. நாம் எப்படிப்பட்ட நிலைகளிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கிறோம், சமுதாயத்திலே எப்படி நாம் சிறப்பானவர்களாக, நேர்மையானவர்களாக, மாதிரியானவர்களாக வாழுகின்றோம் என்பதிலே தான் அது அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாரும் குறித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:6, அவர்கள் இருவரும் யாரெல்லாம்? சகரியாவும் எலிசபெத்தும். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய பார்வையில் நேர்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். யாருடைய பார்வையிலே? கடவுளுடைய பார்வையிலே நேர்மை உள்ளவர்களாக விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கவனிக்கணும், இங்க வார இந்த 2 வார்த்தைகளை நாம் கவனிக்கணும். இந்த யோவானுடைய தாய் தந்தையர் எப்படி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் நேர்மையானவர்கள், குற்றம் அற்றவர்கள். They were righteous and they were blameless. நேர்மையானவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய சமுதாயத்திலே யோவானை போன்ற பிள்ளைகள் பிறக்க பெற்றோர் குற்றமற்றவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கிறோம்.